ஃபைனான்ஸில் நாம் ரிசல்ட்ஸில் போய் பார்த்தோம்னா ஸோ அந்த எம்ப்ளாயியோட பில் டைப்பு இஎல் என்கேஷ்மெண்ட்டு பேபிள் குரூப்பு அவங்க எந்த பேபிள் குரூப்பில் இருக்காங்களோ அந்த குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மெயின் பில் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த எம்ப்ளாயி டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயி கொடுத்து சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எம்ப்ளாயி டிஸ்பிளே ஆவாங்க. இதில் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி இந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலில் ஒரு கால்குலேஷன் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு உடனே நான் ஜென்ரேட் பில்லுக்கு போகிறேன். சப்ளிமெண்ட்ரி சேலரி பில் டைப்பில் இஎல் என்கேஷ்மெண்ட்டு பில் குரூப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயி கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த எம்ப்ளாயி கீழே டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி நம்பரை கிளிக் பண்ணி ஜென்ரேட் பில் கொடுத்து எஸ். ஸோ இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் ஐடி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட்டை பார்க்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் 1 or 2 டைம்ஸு. ஸோ கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. வியூ அவுட்புட்டு நோட் பேட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் காம்பினேஷன் நமக்கு வேலிடுன்னு மெசேஜ் வரணும். ஸோ இந்த பில் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது பில்ஸில் அந்த பில் நம்பரை கொடுத்து கோ கொடுங்க. இதே ப்ராசஸ் தான் அன்இயர்ன்ட் லீவுக்கும் நமக்கு. ஸோ டீட்டெயிலில் கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயிலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டெல்லாம் இங்கே வரும். இப்போது இதில் நாம் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்ரூவல் குரூப்ஸில் காமன் அப்ரூவல் குரூப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரௌஸில் போங்க, அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இஎல்லுடைய ஆர்டரு ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு இஎல்லுடைய ஆர்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைட்டிலும் கொடுத்துருங்க. அப்லோடு கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம இந்த இஎலுக்கு ஒரு கால்குலேஷன் ஷீட் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்க, அதையும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோடு பண்ணிடணும். அப்லோடு பண்ணிவிட்டு இதை ஃபார்வர்ட் பண்ணி 3 லெவலில் பில்லை பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுன்னா ஆல்ரெடி இந்த மந்த் அவங்க பில் ஏதாவது போட்டிருப்போம். நாம் அதுக்கு இந்த டூப்ளிகேட் பெனிஃபிஷரியில் நம்ம அவங்களுக்கு ஓகேன்னு கொடுக்கணும். ஓகேன்னு கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணி 3 லெவல் அப்ரூவ் பண்ணி பில்லை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரெஷரியில் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இதே ப்ராசஸ் தான் அன்இயர்ன்ட் லீவு. பட் அன்இயர்ன்ட் லீவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த எம்ப்ளாயிக்கு அந்த ஒரு அமௌண்ட் 90 டேஸ்க்கு அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணோன்னா அவங்களுக்கு ஐடி இருந்ததுன்னா அந்த ஐடியும் நம்ம பே சர்வீஸில் போயிட்டு ஐடியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுத்து எம்ப்ளாயியை ரீகால்குலேஷன் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதே ப்ராசஸை அப்படியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இஎல்லுக்கும் அன்இயர்ன்ட் லீவுக்கும் இதே ப்ரொசீஜர் தான், மாற்றம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.